Welcome student, I am Ganesan. So the area is double integral, second sum இது பார்க்கலாம். Find the area of the ellipse using double integration. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சம் நம்ம டபுள் இன்டெகிரல் யூஸ் பண்ணி சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சோம். பட் அந்த சர்க்கிளோட ஏரியால ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணோம். ஒன்று வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம், இன்னொன்று வந்து போலார் ஃபார்ம். பட் அதில் வந்து போலார் ஃபார்ம் ரொம்ப சீக்கிரமா ஈஸியாக கிடைச்சிச்சு. அப்போ அதே மாதிரி இதில் போலார் ஃபார்ம் போட முடியுமா, போட முடியாதுன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத சொல்றேன். முதல்ல ஆஸ் யூஷுவல் கார்ட்டீசியன் ஃபார்ம்ல போடுறேன். போலார் ஃபார்ம்ல இந்த சம்ம போட முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டன்றதை விட இன்டெகிரல் பண்றதுக்கான பாசிபிலிட்டியே வராது. அதனால இந்த சம்ம போட முடியாதுன்ற ரீசன் நான் கடைசியில் சொல்றேன். பட் இதை நான் வந்து கார்ட்டீசியன் ஃபார்மை யூஸ் பண்ணி தான் ஏரியா கண்டுபிடிக்க போறேன். சரி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எலிப்ஸோட ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியணும். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இதோட டயக்ராம் வந்து பார்த்தோம்னா இதுதான் வந்து நம்மளுக்கு எலிப்ஸோட டயக்ராம். ஸோ போன சம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதுல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற ரீஜனோட லிமிட்டை மட்டும் கண்டுபிடிச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சு அதை 4ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். சரிங்களா? சரி, இப்போ இதுல வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதர் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் ஆர் வெர்டிகல் ஸ்ட்ரிப் போட போறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன், இதுல வெர்டிகல் ஸ்ட்ரிப்பே போட்டுக்கிறேன். ஸோ நான் அங்கேயே சொல்லியிருந்தேன் வெர்டிகல் ஸ்ட்ரிப் போட்டா ஒய் லிமிட் வேரியபிள், எக்ஸ் லிமிட் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த லிமிட்டை பத்தி தான் இங்க பேச போறோம். எக்ஸ் லிமிட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும் போது இந்த லென்த் வந்து எலிப்ஸ்ல வந்து ஏ, இந்த லென்த் வந்து எலிப்ஸ்ல வந்து பி. சரிங்களா? அப்ப அதனால இது வந்து ஏ கமா 0ன்னு சொல்றதுனால எக்ஸோட லிமிட் வந்து உங்களுக்கு 0 to a வந்துடும். எக்ஸ் லிமிட் கான்ஸ்டன்ட். ஒய் லிமிட் வேரியபிள். அப்போ ஒய் லிமிட் வேரியபிள்னா அந்த ரீஜனுக்குள்ள ஒய் லிமிட், இந்த வெர்டிகல் ஸ்ட்ரிப் வந்து ஒய் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்டார்ட் ஆகுறதுனால 0, அந்த ஸ்ட்ரிப் வந்து எலிப்ஸ்ல போய் முடியறதுனால இதுல இருந்து ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஸோ போன வாட்டி சர்க்கிள்னால அது ஈஸியா ஒய் ஈக்குவல் டு என்ன ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இமீடியட்டா சொல்லிட்டோம். ஆனா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து இமீடியட்டா ஒய் என்னன்னு சொல்லிட முடியாது, நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் இதுல? இப்போ முதல்ல ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இங்க வச்சுட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஆன்சைடு கொண்டு போயிடுங்க. 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அப்போ இதுல வந்து ஒய் ஸ்கொயர்ன்றது என்னன்னா இந்த பி ஸ்கொயர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பி ஸ்கொயர் மேல வந்துடும், கீழே இருக்கிற ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஃபைனலா ரூட் எடுத்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் போடும்போது இந்த பி ஸ்கொயர் வெளில இருந்தா பி ஆயிடும், ஏ ஸ்கொயர் வெளில இருந்தா ஏ ஆயிடும். ஆனா இது மைனஸ் இருக்கிறதுனால இது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடும். பாத்தீங்களா? இந்த ஒய் கண்டுபிடிக்கிறது போன சம்ல ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆனா இந்த சம்ல வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணியே காட்டுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அப்போ இந்த ஒய்யை தான் நான் வந்து லிமிட்டா இங்க எழுத போறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், பி பை ஏ, அதாவது 0 போடணும், 0 to b by a into root of a square minus x square. ஸோ எக்ஸ் லிமிட்டும் ஒய் லிமிட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ நான் ஏரியா கார்ட்டீசியன் ஃபார்ம்லேயே நான் போடுறேன். ஏரியாக்கான ஃபார்முலா, ஏரியா நம்ம கண்டுபிடிக்கிற ஏரியா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும்தான், டபுள் இன்டர்வல் ஓவர் ஆர் dy dx. ஏன் dy by dx, dy dx போட்டேன்னு தெரியுதா? ஏன்னா y தான் இங்க வேரியபிள், அதனால dy dx தான் போடணும். சரி, இப்போ இந்த லிமிட்டை யூஸ் பண்ணி நம்ம இதில் ஃபர்தரா இன்டெகிரல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்க கான்ஸ்டன்ட் வந்து 0 to a, வேரியபிள் லிமிட் வந்து 0 to b by a into root of a square minus x square dy dx. சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்து dy இன்டெகிரல் பண்ணுவோம். 0 to a dy இன்டெகிரல் பண்ணா y, அதுக்கான லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 0 to b by a root of a square minus x square remaining integral into dx. ஓகே, இப்போ இதுக்கு லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க. இன்டெகிரல் 0 to a லிமிட்டை கொண்டு வந்து போட்டீங்கன்னா b by a root of a square minus x square into dx. அவ்வளவு, இதுக்கு மேல ஈஸி. இந்த b by a வெளியில எடுத்துட்டு போன சம்லே கூட இதோட இன்டெகிரல் தான் நான் சொல்லி கொடுத்தேன். இன்டெகிரல் ஃபார்முலா சொன்னேன், x by 2 into root of a square minus x square plus a square by 2 into sin inverse of x by a. ஸோ பெரிய ஃபார்முலான்னு சொன்னேன், அதே தான் இது 0 to a. இதுக்கும் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அங்க போட்ட மாதிரியே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான் இதுல. ஸோ அப்பர் லிமிட்டை கொண்டு வந்து ஏ போட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் 0, 0 into anything 0, பிளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப், இங்க ஏ போட்டிங்கன்னா ஏ பை ஏ 1ன்னு ஆயிடும், மைனஸ் சாரி அப்பர் லிமிட் முடிஞ்சு போச்சு, மைனஸ் லோயர் லிமிட் 0 கொண்டு போட்டிங்கன்னா 0 into anything 0, பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0, 0. சரிங்களா? இது வந்து எவ்ரி திங் சிமிலர் டு ப்ரீவியஸ் ப்ராப்ளம், அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஸோ ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து பை பை 2. ஸோ ஃபைனலா அந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற ஏரியா வந்து பை, இதுல வந்து ஒரே ஒரு ஏ வந்து கேன்சல் பண்ணும், ஒரு ஏக்கு இந்த ஒரு ஏ கேன்சல் ஆயிடும். சரிங்களா? ஸோ பை ஏபி பை 2 into 2 4. இதுதான் ஏரியா. ஏரியா ஆஃப் தி எலிப்ஸ் கிடையாது, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டோட ஏரியா.
ஸோ கம்ப்ளீட் ஏரியா ஆஃப் த எலிப்ஸ், ஏரியா ஆஃப் தி எலிப்ஸ். அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டோட ஏரியா மட்டும் தான் இது. அப்போ 4 குவாட்ரண்டோட ஏரியா வந்து பார்க்கும்போது 4 இன்ட்டு பை ஏபி பை 4. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த 4க்கு 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா பை ஏபி, இதுதான் எலிப்ஸோட ஏரியா. சர்க்கிளோட ஏரியா பை ஆர் ஸ்கொயர், பை ஏ ஸ்கொயர் ஆர் பை ஆர் ஸ்கொயர். எலிப்ஸோட ஏரியா பை ஏபி. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். நான் எதை யூஸ் பண்ணி இன்டெகிரல் பண்ணியிருக்கிறேன்? கார்ட்டீசியன் ஃபார்ம் வச்சு இன்டெகிரல் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்க கேட்கலாம், போன சம்ல வந்து போலார் ஃபார்ம் ஈஸியா இருந்துச்சு சார், அப்ப இந்த சம்முக்கு அதே மாதிரி போலார் ஃபார்ம்ல போட்டா ஈஸியா வருமான்னு கேட்டா இந்த சம்ல ஈஸியா வராது, ரொம்ப ஹெவியா டஃப்பா போயிடுன்றதுனால தான் போலார் ஃபார்ம்ல ட்ரை பண்ணல. ஏன் முடியாதுன்றதுக்கான ரீசன் நீங்க சொல்றேன், கவனிங்க. சும்மா லைட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதை ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. போலார் ஃபார்ம்ல எக்ஸுக்கு வந்து ஆர் காஸ் தீட்டா, ஒய்க்கு வந்து ஆர் சைன் தீட்டா. இதை ரெண்டுமே நான் சர்க்கிள் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சதுன்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கிடைச்சது. அதுல இருந்து ஆர் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ, லிமிட் 0 to a நான் கண்டுபிடிச்சேன் போனதுல. ஆனா அதே மாதிரி இந்த இடத்துல கிடைக்காது, அதுதான் இங்க பிரச்சனையே. ஏன் கிடைக்காதுன்ற ரீசன் சொல்றேன் பாருங்க. இது ரெண்டுத்தையும் சர்க்கிள் எலிப்ஸோட ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை ஏ ஸ்கொயர், ஒய் பதிலாக ஒய் ஸ்கொயர் வந்து ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதுல இருந்து ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா இது ரொம்ப ஹெவியா போகும். ஆர் ஸ்கொயரை காமனை வெளியில எடுத்துட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, அப்புறம் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ ஆர் கண்டுபிடிச்சிங்கன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஏபி ரூட் போடும்போது பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இந்த ஆரோட வேல்யூ லிமிட்டை வச்சு நம்ம இன்டெகிரல் பண்ணீங்கன்னா உங்களால் அது இன்டெகிரலே பண்ண முடியாது. இட்ஸ் ஹைலி டிஃபிகல்ட் டு எவாலுவேட் தி இன்டெகிரல். அதனால தான் இந்த எலிப்ஸோட ஏரியாக்கு போலார் ஃபார்ம் யூஸ் பண்ண முடியாது, கார்ட்டீசியன் ஃபார்ம் மட்டும் தான் சூட் ஆகும். சரிங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர் முடிஞ்சிச்சு.